கோவையை அடுத்த மசக்காளிப்பாளையம் பகுதியில் சிவசுப்பிரமணியன் என்ற இளைஞர் வசந்தா மாணவர்கள் திட்ட பயிற்சி மற்றும் பொறியியல் கண்டுபிடிப்பு நிறுவனத்தை துவக்கி 7 ஆண்டுகளாக மாணவர்களுக்கு ஊக்கமளித்து வருகிறார். எங்களுடைய ஒர்க்கு பார்த்தீங்கன்னா சார், நியூ டெவலப்மெண்ட் தான் எங்களோட ஒர்க்கு. எந்த ஒரு பொருள் இருக்கோ அந்த பொருளை விட இன்னும் அட்வான்டேஜாக நம்ம என்ன பண்ண முடியும், அதை மக்களுக்கு எப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறது எங்களுடைய ஸ்தாபனத்துடைய வேலையே தான் சார். பள்ளி கல்லூரிகளில் மாணவர்களுக்கு தேவையான அறிவியல் ப்ராஜெக்டுகளை மேம்படுத்தி தருவதே இவரின் பணி. பள்ளி படிப்பை பாதியிலேயே நிறுத்திய சிவசுப்பிரமணியன் மெக்கானிக் இயந்திரங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் பணியாற்றி இயந்திரங்கள் குறித்த நுணுக்கங்களை கற்றுத் தேர்ந்துள்ளார். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் எதுவுமே பார்க்காம எங்களோட ஓன் ஐடியாஸ் வச்சு மட்டும்தான் நாங்கள் பண்ணித்தரோம். யூடியூப்பில் பார்க்குறது, அது பார்க்குறது, இது பார்க்குறது எதுவும் கிடையாது. எங்களுக்காக நாங்களாக ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா R&D ஒர்க் பண்ணுவோம். கிட்டத்தட்ட ஒரு நியூவாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஒரு 10 to 15 days ஆகும். அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் நாங்கள் ஓனாகவே பண்ணுறதா தான் இருக்கும். இந்த கம்பெனிலேருந்து வரதா தான் இருக்கும். வெளியிலேருந்து பார்த்து காப்பி பண்ணுறது அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டோம். மாணவர்களுக்காக பல்வேறு கருவிகளை இவர் வடிவமைத்துள்ளார். அதில் காற்றில் இயங்கும் என்ஜின், ஊனமுற்றவர்களுக்காக மாடிப்படி ஏறும் வாகனம், சுவருக்கு சிமெண்ட் பூசும் கருவி, பெயிண்ட் அடிக்கும் கருவி, தேங்காய் உரிக்கும் கருவி ஆகியவை குறிப்பிடத்தக்கதாக விளங்குகிறது. அதாவது பார்த்தீங்கன்னா ஏர் வெஹிக்கிள் ஏன் கண்டுபிடிச்சோன்னா அதில் பொல்யூஷன் நோ பொல்யூஷன் இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபியூல்ஸ் ஒன் டைம் ஃபில் பண்ணால் போதும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அட்மாஸ்பியர் எல்லாமே இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இப்போ இதை டெவலப் பண்ணியிருக்கோம் நாங்கள். இவரிடம் ப்ராஜெக்ட் செய்த இளைஞர்கள் பலர் பெரிய நிறுவனங்களில் விஞ்ஞானிகளாக பணியாற்றுவதாகவும் திறமையான மாணவர்களை ஊக்குவிப்பதே தனது நோக்கம் என்றும் சிவசுப்பிரமணியன் தெரிவிக்கிறார்.